மைக்குக்கு சாக்லேட் வேணும்னு ஆசைப்பட்டான். உடனே அவனோட பாக்கெட் சாக்லேட்டால நிரம்பிச்சு. அப்புறம் அவனுக்கு ஒரு கோட்டை வேணும்னு இருந்துச்சு. திடீர்னு ஒரு கோட்டை வந்து நிலத்துல இறங்குச்சு. அந்த சமயத்துல பூமி குலுங்க ஆரம்பிச்சது. ஒரு பெரிய பள்ளம் உண்டானது. பசங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வானவில் கல்லை தேடி போனாங்க. ஆனா அவன் அந்த பள்ளத்துக்குள்ள உருண்டுட்டான். மைக்கும் அவனோட நண்பர்களும் அந்த கல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக வேகமா அந்த பள்ளத்துக்குள்ள போனாங்க. அங்க ஒரு சின்ன கல்லு மேல் அது இருந்துச்சு. மைக் வேகமா அதை எடுக்க போனான். ஆனா அது கல்லு இல்ல, ஒரு பெரிய முதலைன்னு அவன் எதிர்பார்க்கல. அந்த முதலை தன்னோட வாயை திறந்து அந்த வானவில் கல்ல முழுங்கிடுச்சு. மைக் தைரியமா அந்த முதலைக்குள்ள போனான். கொஞ்ச நேரத்துல அந்த முதலை துப்பிடுச்சு. கடைசியா அந்த பசங்க அந்த கல்ல திரும்ப எடுத்தாங்க. ஒரு முதலை மேல ஏறி நின்னுச்சு. அப்பதான் தெரிஞ்சது அந்த முதலைக்கு அந்த வானவில் கல்லால பேச முடியும்னு. அந்த கல்லால ஆசைகளை நிறைவேற்ற முடியும். இன்னும் நிறைய முதலைங்க அவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சது. பசங்க பயந்து பின்வாங்கினாங்க. அந்த சமயத்துல மைக் வேகமா அவங்க இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சான். முக்கியமான நேரத்துல ஒரு டிராகன் பறந்து வந்துச்சு. அது அந்த குழந்தைகளை காப்பாத்தி திரும்ப கோட்டைக்கு கொண்டு போச்சு. ஆனா அந்த முதலைகள் விடல. அந்த கோபுரத்தோட உச்சி வரைக்கும் தொடர்ந்து வந்துச்சு.